கடை சட்னி சீரீஸ் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? வடை இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம், அது கூட வரமிளகா, காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மூணையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நல்லா இந்த பதத்துக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியை உள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோதான், 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா கம்மியாக கூட ஆட் பண்ணலாம், இல்லை அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தக்காளி போட்டோன்னே எப்போவுமே உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வெந்துரும்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ இதை அதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பதத்தில் நீங்கள் துருவி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆட் பண்ணாதீங்க. அப்புறம் ஏன்டா நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எங்கள் வீட்டில் தேங்காய் ரொம்ப நிறையா இருந்ததுனால ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, வரமிளகா, உப்பு இது மட்டுமே போட்டு அரைச்செடுத்தா கூட நமக்கு தேவையான சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இல்லை எனக்கு இப்படி தேங்காய் போட்டே செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் கூட பொட்டுக்கடலை போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. இன்னும் நிறைய சட்னி வேணும்னு நினைக்கிறவங்க பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். ஸோ நிறைய தண்ணி ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா தள்ளுவண்டி கடை சட்னி ரெடி ஆகிடும். நம்ம வீட்டில் செய்கிறனால நல்லா கெட்டியாக செஞ்சுருக்கோம். இது இட்லி தோசை வடைக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.